ஹாய் கைஸ், வெல்கம் டு கண்ணன் ஸ்பெஷல் கரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி மியூசியம் தான். இந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் அவங்க வாழ்ந்த இடம். இங்கே வந்து அவங்க மட்டும் இல்லை, ராஜீவ் காந்தி அவங்க ஃபேமிலியும் இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம் எல்லாமே இருந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கவர் பண்ணல, ஏன்னா அங்கே சுற்றி நெட் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதை பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கில் வந்து நான் கவர் பண்ணல. பட் வந்து அவங்க என்னென்ன நியூஸ் பேப்பரில் வந்திருந்தாங்க அந்த கிளிப்ஸு, அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது என்னென்ன டெசிஷன்லாம் எடுத்தாங்க அதை பற்றின கிளிப்ஸு, நம்ம தமிழ் நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றின நியூஸ் என்ன வந்துருந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபோட்டோஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள், இதெல்லாமே நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் இந்த மியூசியம் போனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அதிலே வந்து மெய் மறந்துடுவோம். பட் என்னால் முடிஞ்ச அளவு ஓரளவு கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக. வேணும்னா வீடியோ ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க யூடியூப்பில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் கிளிப்ஸு. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே அவங்கள பற்றின வந்திருந்த நியூஸ் எல்லாமே இதில் போட்டிருந்தாங்க. நம்ம பசங்களை கூப்பிட்டு போனோம்னா என்ன, நம்மளை அதை பற்றி ரீடே பண்ண விட மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் கப்பலாக போகிறீங்கன்னா பொறுமையாக ரீட் பண்ணி நல்லா பார்த்துட்டு வரலாம். இல்லை கொஞ்சம் ஓரளவு பெரிய பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா வந்து இதை பற்றின நியூஸ்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 6th இருக்கிற பசங்களுக்கெலாம் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடமா இருக்கும். இந்திரா காந்தி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்திரா காந்தி அம்மையார் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள வந்து இந்திரா காந்தின்னு சொல்கிறது கூட எனக்கு அப்படியே கூசுது. அவ்வளோ போல்டான லேடி, அவ்வளோ டெசிஷன் எடுத்து அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. சும்மாவே இருந்ததில்லை. இந்த காலத்தில் நம்ம எல்லாம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்க. எக்கச்சக்கமான புக்கு, லட்சக்கணக்கான புக்கு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன வயசில் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸு, அதையுமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபாரின் போனப்போ அவங்களுக்கு மற்ற நாட்டு அரசர்கள்லாம் என்னென்ன கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் அவங்க ஃபோட்டோ, ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் காந்தியோடு இருந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பி ராஜீவ் காந்தியோடு இருந்த ஃபோட்டோ, அப்புறம் வந்து நம்ம நேரு மாமா அவங்களோட இருந்த ஃபோட்டோ, இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் அவங்க 2 பசங்க, இது எல்லாமே அவங்க கல்யாண ஃபோட்டோ, அப்புறம் வந்து நம்ம சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி அவங்களோட கல்யாண ஃபோட்டோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவங்க குட்டி பிள்ளையாக இருக்கும் போது அவங்க எல்லாமே இதெல்லாம் அவங்க வீட்டில் யூஸ் பண்ண பிரான்ஸ் மெட்டல் யூட்டன்சில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி அவங்களோடது. அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ ராஜீவ் காந்தி பற்றின இன்ஃபர்மேஷனும் இதில் நிறைய கொடுத்துருந்தாங்க. இது வந்து அவங்கள பற்றின ஃபோட்டோஸ் 1-2 ஃபோட்டோஸ் இந்த பார்த்திங்கன்னா மெயினான ஃபோட்டோ பேகு அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்திக்கும் அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க சுட்டு கொல்லப்பட்டப்போ அவங்க வியர் பண்ணி அந்த குர்தா மாதிரி ட்ரெஸ்ஸு, ஷூ அது எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸு. பர்சனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவங்க இதுதான் அவங்க சுட்டு கொல்லப்பட்ட இடம். அந்த இடத்த கிளாஸ் போட்டு பூட்டியிருந்தாங்க.